வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சமையல் கலைஞர் திரு தாமோதரன் அவர்கள். தமக்கு விருது அறிவிக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சியை நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார். இந்த விருது அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு? நீங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு அவார்ட் கிடைச்சது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக பத்மஸ்ரீ அவார்ட் கிடைச்சது ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. இருந்தாலும் அது எனக்கு கிடைச்சது வந்து பெரிய கடவுள் கொடுத்த வரமான்னு நினைக்கிறேன். வாழ்நாள் சாதனையாக வந்து இதை நான் கருதுகிறேன். அண்டு வி ஆர் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. இது வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷெஃப் கம்யூனிட்டிக்கும் டெடிகேட் பண்ணுறேன் ஆக்சுவலி. நீங்க வந்து நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருப்பீங்க. ஆமாம். அப்பெல்லாம் இருக்கிற மகிழ்ச்சியை விட இந்த விருது பத்மஸ்ரீ அப்படிங்கிற விருது நம்ம நாட்டோட உயர்ந்த விருதுல இதுவும் ஒண்ணு. இந்த ஆமாம். விருது கிடைச்ச இந்த தருணம், அந்த அந்த செய்தி உங்களுக்கு வந்த தருணம் அப்படின்றது நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை வந்து அடைஞ்சீங்க? அதை நீங்க என்கிட்ட அதாவது பகிர்ந்துக்கலாம். சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. அதை என்ன சொன்னீங்க, இந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமா. புல்லரிக்குது, அந்த அவளுக்கு வந்து அந்த அவார்டு வந்து எனக்கு இருந்துச்சு. அந்த அதாவது சந்தோஷம்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை ஃபீல் பண்ணேன். இதுதான் வந்து அந்த அவார்டுக்கு இவ்வளோ சந்தோஷம் இருக்குது. இந்த மாதிரி வந்து வாங்க முடியாத விட வாங்கியிருக்கோன்னு சொல்லும்போது அளவில்லா மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க லைஃப்பில். தமிழ்நாட்டுல இருந்து நம்ம வந்து இந்த விருது வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு பெருமை வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மேலும் வந்து சமையல் கலைக்கு இந்த விருது, ஆ அது வந்து ஒரு அங்கீகாரம், சமையல் ஆமாம் கலைக்கான ஒரு ஆமாம் அங்கீகாரம் சொல்லலாமா? ஆமாம் ஆமாம். ஏன்னா இது வரலும் இந்த சமையல் கலைக்கு யாரும் வந்து அங்கீகாரம் சரியாக கொடுக்கல. இப்போ வந்து இது சமையல் கலைக்கு அங்கீகாரம் கொடுத்தது வந்து பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எங்களுடைய ஷெஃப் ஃபெட்டர்னிட்டிக்கே வந்து ஒரு பெரிய பெருமை இது. நம்மளை அங்கீகரித்து சமையல் கலையில் இந்த பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்ததுக்கு. இதுக்கு எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து வெரி பிக் மோட்டிவேஷன். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா ஸோ தே ஆல்சோ கெட் ஸோ மெனி அவார்ட்ஸ் வாசப்படுறது இருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்றீங்க, இது ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு அவார்டு வந்து சமையல்கல்ல கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் த டிபார்ட்மெண்ட்ஸ். நீங்க குறிப்பிட்ட மாரி இப்ப வரக்கூடிய உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு, இளைஞர்களுக்கு வந்து இந்த விருது அப்படின்றது ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆமாம் சொல்லலாம். ஆமாம். உங்களுடைய அறிவுரைகள் என்ன சார்? இளைஞர்களுக்கு நெறைய பேர் வந்து இந்த சமையல் கலைய வந்து கத்துக்கணும் அப்படின்ற மாரி உங்களுடைய அறிவுரைகள் என்ன? இளைய சமுதாயத்துக்கு உங்களுடைய அறிவுரைகள் என்ன சார்? அதாவது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ண எந்த இதுக்கு ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் அதில் வந்து யூ ஷோ யுவர் லவ் அண்ட் சின்சியாரிட்டி டுவர்ட்ஸ் சப்ஜெக்ட். அது மாதிரி சப்ஜெக்ட்னு மாத்திரம் இல்லாமல் இந்த கரியருக்கு அதுக்கு ஹானஸ்டாக ஒர்க் பண்ணுங்க. லேர்ன் as much as possible, be dedicated and be sincere and honest and love your job, love your work and love your studies. இது இருந்தாவே வந்து they can achieve many things actually. And always you must have a goal in your mind. ஒரு கோல் வச்சு நீங்கள் அந்த கோல் தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். அந்த கோலுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னாவே வந்து your career will be very good actually. அதுதான் என்னோட அட்வைஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த விருது அப்படின்றது உங்கள வந்து உலக அளவுல வந்து ஏற்கனவே நெறைய விருதுகள் நீங்க வாங்கியிருக்கீங்க. அது கொண்டு போயிருக்கு. இந்த விருது இன்னும் அதிகப்படியா கொண்டு போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆமாம். உங்கள மட்டும் இல்ல, நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சமையல் கலை, நம்ம தமிழ்நாட்டு உணவுகள், இதற்கான வந்து வரவேற்பு அப்படிங்கிறது இந்த விருதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க சார் அத பத்தி? கண்டிப்பா. அதாவது ஜென்ரலா பார்த்தீங்க அப்படின்னாவே பாரம்பரிய சமையல் சொல்லும்போது, அந்த உணவே மருந்து கான்செப்ட் வருது. இப்போ அந்த உணவே மருந்து கான்செப்ட் போய் இப்போ ஃபேஷன் ஃபுட் வந்துருச்சு. அது மாரி கண்டிப்பா திருப்பி வந்து அந்த பாரம்பரியமான சமையல இந்த விருது மூலியமா எடுத்துட்டு வரலான்றது ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா, அது உணவே மருந்து கான்செப்ட் எல்லாம் மறந்து போறாங்க. ஒரு ஒரு இன்கிரீடியன்ட்லயும் அந்த மருத்துவ குணம் இருக்குறது இது மூலியமா சொல்றதுக்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பொறுப்பு ஜாஸ்தி இருக்கு. கண்டிப்பா இதை செயல்படுவோம். அதாவது ம். சிறுதானிய உணவுகள், இந்த மாரி ஆமா, உணவுகள். ஆமா. ஆமா. அதாவது மில்லட்ஸ்ன்னு சொல்ற சிறுதானிய உணவுகள் பிளஸ் பேசிக்கலா நம்ம ஒரு ஒரு இன்கிரீடியன்ட்லயும் பார்த்தீங்கன்னா, அது மெடிசினல் வேல்யூ இருக்கு. வி ஆல்வேஸ் சே ஃபுட் இஸ் மெடிசின். உணவே மருந்து. அந்த உணவே மருந்துன்ற கான்செப்ட்ட இன்னும் கொஞ்சம் விகரஸா எடுத்துட்டு போலாம். தமிழ்நாட்டோட சமையல் கலை அப்படிங்கிறது உலக அளவுல வந்து பிரபலமாகும். உங்களாலயும், நீங்க வாங்கியிருக்கக்கூடிய இந்த விருதுனாலயும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆமா. இன்னும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள வந்து இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் சார் இந்த விருத? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நான் வந்து இந்த விருது வாங்கியிருக்கேன். இதனால வந்து எனக்கும் பெருமை, என்னுடைய மாநிலத்துக்கும் பெருமை, என்னுடைய நாட்டுக்கும் பெருமை அப்படின்ற வகையில நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலா இது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விருது ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இது மூலியமா
மக்களுக்கும் சரி, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கும் சரி, ஷெஃப் கம்யூனிட்டியும் நம்ம சொல்ல வேண்டிய இதுதான், சமைக்கும் போது என்ன வேணும், அதாவது நல்ல எண்ணத்தோட சமைக்கிறது, எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு சாப்பிடணும் சமைக்கிறது, அன்பு பாசம் செலுத்தி சமைக்கிறது, இது மூணுத்தையும் அவங்க வேதமா எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த சாப்பாடு நல்லா வரும்ன்றது ஆணித்தரமான உண்மை. அதுக்கு அவங்க பாடுபட்டு செய்யறது தான் மெயின் ஆக்சுவலி. சரி, இப்ப நீங்க சொன்ன கருத்துல இருந்து ஒரு விஷயத்த வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. திறமை, ம். அப்புறம் வந்து அர்ப்பணிப்பு, இது 2மே இருந்தா எல்லாமே வந்து சாத்தியம் அப்படிங்கறத தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆமா கூடுதலா சமையல் கலைக்கு எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது அவசியமா இருக்கு? ஏன்னா நீங்க வந்து ஒரு சில கின்னஸ் ரெக்கார்ட்லாம் கூட பண்ணியிருக்கிறதா நாங்க வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமா எந்த அளவுக்கு வந்து அந்த அர்ப்பணிப்புங்கிறது இதற்கு வந்து உதவிகரமா இருக்கும் சார்? கண்டிப்பா அது டெடிகேட் பண்ணிட்டாவே அந்த குவாலிட்டி வில் இம்ப்ரூவ் ஒண்ணுங்க. குவாலிட்டி, குவான்டிட்டி, கண்டென்ட் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடும். ஒன்லி தி டெடிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சமைக்கிறது ஆத்மார்த்தமா சமைக்கணும். நம்ம பேசுறது ஆத்மார்த்தமா பேசணும். உள்ள ஒரு என்ன வச்சு வெளியூர் பேசக்கூடாது. என்ன பேசணுமோ அது கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி இன்டென்ஷன் வந்து குட் இன்டென்ஷனா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது எதுவுமே சொல்ல போகாது. அதுவும் இல்லாம ம். நீங்க வந்து உங்களுடைய இந்த சமையல் கலை அந்த ஷோலாம் வந்து பார்க்கும்போதே, மக்களுக்கு வந்து உங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ம். வீட்ல இருக்கிற பொருள வச்சே வந்து ரொம்ப ஆ. சூப்பரா எப்படி சமைச்சிரலாம் அப்படின்றத ஆமா, நீங்க ஆமா. சொல்லுவீங்க. அது ஒண்ணு. ஆமா, ஆமா, ஆமா. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த மொழி. அது வந்து ம். மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஆமா. அவங்க வீட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்களுக்கு பக்கத்துல இப்போ ஒரு மகள் இருக்காங்கன்னா, அந்த மகளுக்கு அவங்க அப்பா வந்து பக்கத்துல இருந்து சொல்ற மாதிரியும், ஒரு ம், தங்கைக்கு ம், ம். அவங்க அண்ணன் பக்கத்துல இருந்து சொல்ற மாரியும், ம், இந்த மாரி ம். ஒரு உணர்வ தான் வந்து இந்த மக்கள் கிட்ட வந்து ஏற்படுத்தியிருக்கு. ம், இதெல்லாம் ம். வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல அதுதான். அதாவது சொல்லிக் குடுக்குறது வந்து அம்மாவும் சரி, பாட்டியும் சரி, இல்ல வீட்ல யாரு முதியோர் இருக்காங்களோ அவங்களும் சரி, சொல்லிக் குடுக்கும்போது ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு புரியிற மாரி சொல்லிக் குடுங்க. அன்பா சொல்லிக் குடுங்க. அதட்டாதீங்க. அது மாரி அவங்க வந்து கத்துக்கிற மாரி சொல்லிக் குடுக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். ஒரு வெங்காயம் டேய் இந்த மாரி கட் பண்ணு. தக்காளி பழம் இந்த மாரி கட் பண்ணு. இந்த கூட்டுக்கு இந்த மாரி கட் பண்ணா நல்லாருக்கும். இதுக்கு இது சேர்த்தா நல்லாருக்கும். அப்படின்னு வந்து புரியிற மாரி சொன்னீங்கன்னா, எந்த குழந்தையா இருந்தாலும் எடுத்துக்க தயாரா இருக்கும். நம்ம வந்து தெரிஞ்சா மாரி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு புரியிற மாரி தான் சொல்லணும். அப்பதான் அந்த குழந்தைங்க வந்து நல்லா கத்துக்க முடியும் ஆக்சுவலா. நிச்சயமா. தெரிஞ்ச மாரி ஒண்ணு, புரிஞ்ச மாரி ஒண்ணு. ஆமா. அப்புறம் வந்து பாரம்பரிய சமையல் அந்த மாரி விஷயங்கள்ல வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு அக்கறையும், கவனமும் செலுத்துனீங்களோ, அதே மாதிரி அந்த பாரம்பரியமான பொருட்கள வச்சே புதுமையாவும் சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தவர் நீங்க. இப்போ ஆமா. வரக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, புதுமையா ம். சமைக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க சொல்லுவீங்க சார்? அதாவது மைண்ட்ல வந்து இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்ஸா, பர்கர், சிக்கன் ஃப்ரை நெறைய இருக்கு. இதையே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா பண்ணும்போது, அதுக்கு தனி வேல்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேழ்வரகு களி எடுப்போம். அதுக்கு வந்து நீங்க திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிரேவி மாரியோ, ஒரு குருமா மாரியோ வைக்கும்போது நல்லா போகும். அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, கத்திரிக்காய், முருங்கக்காய், கருவாட்டு குழம்பு வச்சாங்க இந்த களிக்கு, கேப்ப களிக்கு. இப்போ என்ன பண்றோம், அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, ஒரு கறி தொக்கோ, இல்லன்னா ஒரு சுக்காவோ, இல்லன்னா ஒரு குருமாவோ வைக்கும்போது, அது கூட சாப்பிடும்போது அது டேஸ்ட் வேற. ஸோ அது இப்போ இந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதே மாரி அப்பலாம் என்ன பண்ணாங்க, மசாலா வடை சுட்டாங்க. இப்ப என்ன பண்றோம், வாழைப்பூ வடைன்னு சொல்லி சொல்றோம். அதே மாரி அந்தி பருப்பு வடை, தவளை வடை இதெல்லாம் வந்து உடம்புக்கும் நல்லது. புரோட்டீன் சொல்லக்கூடிய அந்த புரத சத்தும் ஜாஸ்தி வரும். அந்த மாரி நம்ம பார்க்கறது நோய் எதிர்ப்பு சக்தி, ஆஸ் வெல் அஸ் வந்து ஈஸி மெத்தட் ஆஃப் குக்கிங் அண்ட் வந்து சொல்லிக் குடுக்கறது வந்து நல்லா சொல்லிக் குடுத்து, அது எப்படி எடுத்துட்டு வராங்களோ, அந்த மாரி எடுத்துட்டு வந்து குடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து எல்லாருமே ஆசையா கத்துப்பாங்க. அந்த அந்த பாரம்பரியம் மாறாம இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு வருத்தம்லாம் வந்து பாரம்பரியம் மாறிட்டு, இப்ப எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் போயிட்டு இருக்காங்க. அந்த பாரம்பரியம் வந்துன்னா எல்லாருக்குமே வந்து இது உடம்பு படுத்தாத இருக்கும். கண்டிப்பா ஏன்னா அதுல எல்லாம் நெறைய மெடிசினல் வேல்யூ இருக்கு. அது மட்டும் அவங்க பாதுகாத்தாங்கன்னா, இந்த பாரம்பரிய சமையல கண்டிப்பா எல்லாருமே நல்லா சுபிட்சமா இருப்பாங்கறது ஆணித்தரமான உண்மை. இன்னொரு விஷயம் வந்து உங்கள்ட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறோம் சார். என்னன்னா, இப்போ நீங்க பாரம்பரிய உணவு அப்படின்றத வந்து நீங்க வலியுறுத்தி சொல்றதுனால இந்த கேள்வி கேட்கிறோம். ம், இப்போ ம். பாரம்பரிய உணவுகளுக்கு வந்து அரசு வந்து நெறைய வந்து அக்கறை செலுத்துறாங்க. ஏன்னா ஆமா, ஆமா, சிறுதானியங்கள் ஆமா. ஆகட்டும், ம், ம், ம். அதுக்கப்புறம் காய்கறி, பழங்கள் இந்த மாரி ஆமா, ஆமா, விஷயங்கள ஆமா. செய்யக்கூடிய பொருட்கள் ஆகட்டும். இது வந்து நெறைய வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுல ம். வந்து அரசு வந்து நெறைய கவனம் செலுத்துறாங்க ஆமா, அப்படின்னு ஆமா, சொல்லணும். ஆமா, ஆமா. இந்த ஒரு முன்முயற்சிய வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? அரசோட இந்த நடவடிக்கை எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா. அதாவது இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்ப அரசோட சேர்ந்து நான் செய்யும்போது என்ன பண்றேன், இந்த சிறுதானியங்கள வச்சு நெறைய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும். அப்போ அதனுடைய வேல்யூ, அதனுடைய டேஸ்ட், அதனுடைய டெக்ஸ்சர் எல்லாமே மக்களுக்கு புரியுது. அப்ப இது நல்லா இருக்கு. இது மாரி செய்யலாம்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த மாரி ஒரு பயிற்சி குடுத்தாவே கண்டிப்பா மக்களுக்கு புரியும். நான் இத இப்ப வரகு எடுத்தா ஏதோ ஒரு வரகுல ஏதோ ஒரு டிஷ் தான் செய்ய முடியும். சாமையில ஒரு டிஷ் தான் செய்ய முடியும்னு நெனைக்கிறாங்க. சாமையிலயும் வந்து
நான் சொன்ன கிச்சடி செய்யலாம், புட்டு செய்யலாம்னு சொன்னா, அதுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தோம்னா, கண்டிப்பா மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது பாரம்பரிய பொருட்கள வச்சு நடத்தக்கூடிய அந்த கண்காட்சி அப்படிங்கிறது மக்கள் ஆ கிட்ட வந்து நிறைய வரவேற்பு பெறக்கூடிய ஒரு விஷயங்கள நம்ம இப்ப பார்க்கிறோம். சமீப காலமா வந்து ஆமா, ஆமா, அந்த ஆமா, விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்கள் கிட்ட இருக்கு. ஆமா. இன்னும் எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட வந்து அந்த விழிப்புணர்வு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மேலும் இந்த இ பாரம்பரிய பொருட்கள யூஸ் பண்றதுனால வந்து வரக்கூடிய நன்மைகள் இன்னும் அவங்களுக்கு நிறைய போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஆமா, சமையல் கண்டிப்பா. கலைஞர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஆ என்னவா இருக்கணும் சார்? ஒண்ணு வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸா போயிட்டு, அத டெமோ பண்ணி, அதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணாவே மக்களுக்கு புரிஞ்சிடும். அவங்களுக்கு டேஸ்ட்டும் குடுக்கணும். குடுத்தாவே உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பாரம்பரியமான சமையல் இப்படிதான் இருக்கும். இதனுடைய சிறுதானியங்களோட டேஸ்ட் இப்படிதான் இருக்கும் தெரிஞ்சு போயிடும். ஒன்லி திங் இஸ் நம்ம ஸ்டெப் எடுத்து சமையல் கலைஞரா போயிட்டு, 25 டிஸ்ட்ரிக்ட் போறோம். 25 டிஸ்ட்ரிக்ட் டெமோ பண்றோம். டேஸ்ட் குடுக்குறோம். அவங்களையும் கூட சேர்ந்து சமைக்க சொல்றோம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த என்ன சிறுதானியம் இருந்தாலும் வைட் ஸ்ப்ரெட் ஆயிடும் ஆக்சுவலா. அப்போ என்ன சிறுதானியத்துல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ உங்க கூட சேர்ந்து வந்து தமிழ்நாட்டுல இருந்து மொத்தம் உங்களோட சேர்த்து ஒரு 13 பேருக்கு வந்து விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆமா. இப்ப உங்களுக்கு விருது கிடைச்சதையே நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா கருதுறீங்க. நம்ம ம். மாநிலத்துல இருந்து இன்னும் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும்போது, அவங்களுக்கான உங்களுடைய வாழ்த்து அப்படிங்கிறது என்ன சார்? அதாவது இது ஒரு மாநிலத்துக்கு பெரிய பெருமை. இது ஒரு ஒரு துறையிலயும் கிடைக்கும்போது, ஒரு ஸ்போர்ட்ஸ் துறையிலயோ, ஒரு ஆர்ட் துறையிலயோ, பறையடிக்கிற துறையிலயோ, இது மாரி டான்ஸ் துறையில கிடைக்கும்போது, அந்தந்த துறைக்கு சார்ந்த அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா பெருமையா இருக்கும். சப்போஸ் நான் பரதநாட்டியம் தெரியும்னா, பரதநாட்டியத்துல கிடைச்சிருக்கு. அது மாரி ஸ்போர்ட்ஸ்ல கிடைச்சிருக்கும்போது, எனக்கும் அந்த துறையில சார்ந்த அவங்க வாங்குனவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நானும் அந்த துறையில இருக்கேன். அதனால தமிழ்நாட்டுக்கே பெரிய பெருமை. எல்லா துறையிலயும் இந்த மாரி வாங்கும்போது, இந்த 10 துறையில 10 துறையில வாங்கியிருக்கும்போது, அந்த 10 துறையை சார்ந்தவங்களுக்கும் பெருமையா இருக்கும். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி வின்னர்ஸ், அவார்டீஸ் ஆஃப் பத்மஸ்ரீ அஸ் வெல் பத்மபூஷன். இவங்கலாம் வந்து செட்டிங் எ ஸ்டாண்டர்ட் ஃபார் தி ஃபாலோயிங் ஜெனரேஷன்ஸ். இறுதியா ம். ஒரு கேள்வி. ம். என்ன அப்டின்னா, இப்போ வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்டின்ற இலக்க நோக்கி தான் வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் நம்ம நாடு. ஏன்னா நெறைய திறமைகளை கொண்ட ஒரு நாடா வந்து நம்ம நாடு வந்து இருக்கு. இது வந்து ம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ம். இன்னும் வரக்கூடிய இளைஞர்கள வச்சு இந்த நாட்ட வந்து வளர்ச்சி அடைந்த இந்தியாவா கொண்டு போணும் அப்டின்றதுக்காக மத்திய ம். அரசு வந்து நெறைய முயற்சிகள எடுத்துட்டு வராங்க. ஆமா, ஆமா. இந்த முயற்சிகளுடைய சாதனை அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச காலங்கள்ல வந்து அனுபவிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, உங்களுடைய கண்டிப்பா. பார்வை என்ன சார் அத பத்தி? அதாவது இதுக்கு கூட இன்னும் நெறைய ஸ்டெப் எடுத்துட்டு, அது எங்கெல்லாம் போய் சேர்க்கணுமோ ஸ்டூடண்ட்ஸுக்கு அங்கெல்லாம் குடுத்தோம் அப்டின்னா, கண்டிப்பா வந்து இந்தியா வல்லரசு நாடு ஆயிடும்ன்றதுல சந்தேகமே இல்ல. ஒன்லி திங் இஸ் ப்ராப்பர் ஃபீட்பேக் டு தி சில்ட்ரன் இஸ் ரிக்வயர்ட். நம்ம எப்படி சொல்றோமோ, அதாவது நாடு முன்னேறதுக்கு நம்ம என்னெல்லாம் நல்லது சொல்லணுமோ, என்னெல்லாம் எடுத்து செல்ல முடியுமோ, என்னெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கோ இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கு, என்னெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கோ, அதெல்லாம் ப்ராப்பரா சொல்லிக் குடுத்தா, கண்டிப்பா இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாகறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாங்க சமையல் துறைன்னு சொல்லும்போது, அது மாரி அது பெரிய லெவல்ல எடுத்துன்னு வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இந்த அவார்டு குடுத்ததுக்கு இது வந்து எங்க பொறுப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நாங்க என்ன செய்யணுமோ, அதாவது இந்த துறைய மேம்படுத்துறதுக்கு கண்டிப்பா செய்வோம். நிச்சயமா. அதாவது அவார்டு வாங்குனது எந்த அளவுக்கு சந்தோஷத்த குடுத்திருக்கோ, அதே அதான் அளவுக்கு பொறுப்பு பொறுப்பு குடுத்துருக்கு. உணர்வையும் ஆ கூட்டி இருக்கு அப்படின்னு ஆமா, சொல்றீங்க ஆமா, சார். ஆமா, ஆமா, ஆமா. நிச்சயமா. உங்களுடைய இந்த மகிழ்ச்சிய வந்து நாங்களும் வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு வந்து எங்களுக்கு நாங்க ரொம்ப அளவிலாத சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம். ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சோ மச்.